சன் டிவியுடைய பிரபல சீரியலான எதிர்நீச்சல் சீரியலோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இப்படி ஒரு சூழ்நிலை, கதைக்களத்தை இப்படி முடிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அந்த இறுதிக்கட்ட கதைக்களம். ஸோ கிளைமேக்ஸ் எபிசோடுக்காக அதையும் தாண்டி இந்த கிளைமேக்ஸ் எபிசோட் அதாவது முடிவு பண்ணிட்டாங்க எதிர்நீச்சல் சீரியலில் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப வேதனையாக இருந்தாங்க. இப்போ அந்த கிளைமேக்ஸை எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆரவாரத்தோடு காத்துட்ருக்காங்க. அதையும் தாண்டி படப்பிடிப்பில் கிளைமேக்ஸ் படப்பிடிப்பில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் மற்றும் நடிகர்கள் அவங்களுடைய சமூக வலைதளங்கள் பக்கத்தில் சமீப காலமாக பதிவிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி ஒரு மாதத்துக்கு முன்னே தெரிவித்து தான் சொல்லப்படுது. அதாவது இந்த சீரியலை முடிச்சுக்கோங்க, ஸோ கதைக்களம் இதுக்கு மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா சீரியல் பெருசாக ரன் ஆகாது, இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ அதனால் ஜூன் 8ஆம் தேதி இந்த ஒரு சீரியல் நிறைவு பகுதியை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி இயக்குனர் வந்து சமீபத்தில் ஒரு தகவலானது வெளியிட்டிருந்தார். ஸோ எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை ரசிகர்கள் இந்த நொடி வரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு. ஸோ அந்த விஷயம் அந்த வார்த்தை அதாவது முடிவு கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது பொய்யா கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பெரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எதிர்நீச்சல் சீரியல் முடியதா போகுது. ஓகேங்களா? ஸோ கிளைமேக்ஸ் படப்பிடிப்பில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் படப்பிடிப்பு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சீரியல் அதாவது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் எபிசோட நடிக்கிறதுக்கு யாருமே அந்த அளவுக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இயக்குனர் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த விஷயத்தை பதிவு பண்ணார். என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் எபிசோட் முடிக்கிறத யாருமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரியல் ரொம்ப லாங் லாஸ்டிக்காக பல வருஷங்கள் அப்படியெல்லாம் ஓடலை, குறிப்பிட்ட காலங்கள் தான் ஒளிபரப்பானுச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த சீரியலில் நடிகர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கும்போது நல்ல பாண்டிங் ஆகிட்டாங்க. அதனால் நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலை முடிக்கும் பொழுது எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த படப்பிடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே சாதாரணமாக இல்லை, அவங்கள நடிக்க வச்சு அவுட்புட் வாங்குறதுக்குள்ளே பெரும் சிரமம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். காரணம் அப்படிங்கிறது இந்த படப்பிடிப்பு, இந்த ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிய போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஐயோ சீரியல் வந்து இன்னும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் எல்லாருக்கும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க போல். ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்களெல்லாம் பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு டீம் இனிமேல் சேருமா அப்படிங்கிறது ஒரு பெரும் குழப்பம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரசிகர்கள் எல்லாம் பெரும் கவலைகளோடு காத்துட்ருக்க இந்த சமயத்தில் நடிகர்களும் ரொம்ப வேதனையாக தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எதிர்நீச்சல் டீமோட ஒரு நல்ல சீரியல் நல்ல கான்செப்டோடு வந்துச்சு அப்படின்னா மீண்டும் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க. இந்த டீம் அமைஞ்சது அப்படின்னா பார்க்குறதுக்கு ரசிகர்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதா வரக்கூடிய நாட்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சீரியல்கள் சன் டிவியில் இருக்குது. ஸோ எதிர்நீச்சல் 2ஆம் பாகமும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா திருச்செல்வம் வந்து முன்னாடியே அதுக்கான தகவலை கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.